ஹலோ வெல்கம் டு விஜய் கிங் தாட். ஹலோ விஜய் கிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிம்முக்கு போகும்போது சில நேரம் பசிக்கும்ல. ஸோ உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அந்த பசியை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்து நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி நிறையா பவுட்ரு வந்து வீட்டில் செஞ்சுட்டு அது பேர் வந்து ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது வேறு, ஹெல்த் மிக்ஸ் அப்படின்றது வேறு. ஸோ இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் காட்டுறேன். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது வந்து சத்து மாவு தான். நான் வீட்டில் எனக்கு எங்கள் அம்மா வந்து எப்படி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க. நல்லா கருப்பு அப்படி குத்தணும். இது தானியங்கள், அது அரிசி தானியம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கருப்பு, ஒயிட்டு, பச்சை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிடக்கட்டுமா? நல்லா இது பண்ணிவிடு, நல்லா இது பண்ணு. இதில் எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி மழை கட்டி இருக்கியா? எவ்வளோ நீளத்தில் இருக்குது. சொன்னா மழை நல்லா கட்டிடுவாங்க. இதில் வந்து நம்ம கருப்பு கவுனி, அப்புறம் அது பேர் என்ன, நிறைய அரிசி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கருப்பு கவுனி மட்டும் தான் தெரியுது. அப்புறம் இந்த மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி. இந்த மாதிரி ஒரு 3-4 அரிசி வந்து மிங்கிள் பண்ணி இந்த இப்போ காய வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிப்பயிர் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே, பாசிப்பயிறு, கேப்பை, நீங்கள் பார்த்த எல்லாத்தையுமே முளை கட்டி வச்சாச்சு. ஸோ முளை கட்டி வச்சா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் அதிகமான சத்து கிடைக்கும். இதில் அதிகமான ஃபைபர் இருக்குது இந்த கண்டென்ட்டில். அதனால் இதை பாருங்களேன், கம்புலாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து முளை கட்டி வச்சுருக்கனால நல்ல அதிகமான ஃபைபர் இருக்கனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பாடிக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி அதையும் இதை காய வைக்கிறத பார்த்திங்கன்னா, டைரெக்டாக சன்லைட்டில் வந்து காய வைக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வேஷ்டிக்குள்ளே இந்த மாதிரி போட்டு அதில் வந்து காய வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே வறுத்துட்டு அதை அப்படியே பவுடர் ஆக்கிட்டோன்னா ஒரு ப்ராப்பரான பக்காவான ஒரு சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இதை தான் வந்து நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.